பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பைலட்ஸ் சொல்லக்கூடிய விமான ஓட்டுநர். என்னங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இங்க இந்த ப்ரோக்ராமுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான அங்கமா வந்து நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில வந்து விமானம்ங்கிறது மாறி போயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை வந்து கண்டுபிடிச்சவங்க, இன்வென்ட் பண்ணவங்க யார் தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? ரைட் பிரதர்ஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்படுற வரலாறு. ஆனா பாத்தீங்கன்னா ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து இந்த விமானத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படின்னு. அப்பாஸ் இப்னு 9வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். தன்னுடைய 70வது வயதுல வந்து இந்த பிளைட்டை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரேபியனு, பெர்ஷியனு, மேத்தமேட்டிக்ல வந்து அவர் புலமை பெற்றவர், ஆராய்ச்சி துறையில புலமை பெற்றவர், பல இன்வென்ஷன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல வந்து அவர் வந்து பெரிய அளவுல வந்து சயின்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல சிறகுகள் இருக்குல்ல, பறவைகளுடைய சிறகுகள், அதுக்கப்புறம் சில்க், இதை வச்சு என்ன பண்றாருன்னா ஒரு பறவையை போல ஒரு டிசைன் வந்து பண்றாரு. பண்ணிட்டு தன்னுடைய கைகள்ல வந்து அதை இறக்க மாதிரி கட்டிக்கிட்டு 200 அடிக்கு மேல போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து குதிச்சு 10 நிமிஷம் வந்து பறக்கிறார். எத்தனை வயசுல? 70 வயசுல பறந்து கீழே லேண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் அடிபட்டு கால் வந்து பிராக்சர் ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டாக்குமெண்டா பண்றாரு. ஒரு புத்தகமா வந்து அவர் எழுதினதை வச்சுதான் அதுக்கப்புறமா வரக்கூடிய ரைட் பிரதர்ஸ் இந்த இது விமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு எப்படி ஹிஸ்டரியில சொல்லப்படுதுன்னா ரைட் பிரதர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா உண்மையான வரலாறு பாத்தீங்கன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். அவருடைய வீடியோஸை வந்து நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்க்கலாம், கூகுள்ல நீங்க போய் பார்க்கலாம், விக்கிபீடியால போய் பார்க்கலாம். எல்லாமே அவருடைய ஹிஸ்டரி வந்து பாதுகாக்கப்பட்டு அவருடைய நேம்ல ஏர்போர்ட் இருக்கு. எகிப்துல வந்து ஏர்போர்ட் இருக்கு. ஆகவே ஃபாதர் ஆஃப் தி ஏவியேஷன் சொல்லுவாங்க. அதாவது விமானத்தின் தந்தை என்று அவரை வந்து அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நபர். நீங்க கண்டிப்பா அவரை பத்தி வந்து இன்னைக்கு போய் அதை வந்து பாருங்க. நீங்க வந்து எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா அதை வந்து அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரியும். ஆக மிகப்பெரிய பங்களிப்பை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானி என்று சொல்லக்கூடிய பைலட்டுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விமானியா இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுற டியூட்டியில மிக முக்கியமான டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் இயக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபிளைட் ப்ரோக்ராம் வந்து அவர் பண்ணணும். அதாவது ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். என்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும்னா அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து ஃபியூல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும், மற்ற டிவைசஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணும், அதாவது வெதர் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக முக்கியமானது. இது ஃபிளைட்டுடைய பைலட்டுக்கு முதல் கட்டமா அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நேவிகேஷன் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், வான்வழிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேவிகேஷன் வந்து இருக்கும். அதாவது வானத்துக்கு போறதுக்கான ஒரு வழித்தடம் இருக்கும். அதை பற்றியான ஒரு நாலேஜ் வந்து அவருக்கு இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்களோட அவர் வந்து எப்பவுமே கம்யூனிகேஷன்ல வந்து இருக்கணும் அந்த பைலட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்நேரம் ஒரு நொடி கூட மாறாம அந்த ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்போன் வச்சுக்கிட்டு அவர் வந்து தொடர்புலேயே இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பைலட்டுக்கான இது. அதுக்கப்புறம் அந்த பாத், அவர் போகக்கூடிய பாத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க. ஃபிளைட் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன நடந்தாலும் ஃபிளைட்டுக்கு உள்ளேயும் வெளியும் வந்து எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்புதாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான். அதாவது டிசிஷன் மேக்கிங் அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிளைட்குள்ள வந்து ஃபிளைட் இயக்கிட்ட பிறகு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது வந்து அவருக்கானது மிக மிக முக்கியமானது. குறிப்பா வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து அவர் முடிவுகளை எடுக்கணும். திடீர்னு ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த முடிவு எடுக்கிறது, ஃபிளைட்குள்ள ஏதாவது கோளாறுனா அந்த நேரத்துல முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட்டுக்கு மிக மிக முக்கியமானது. அடுத்தது சிஆர்எம் என்று சொல்லக்கூடிய க்ரூ ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
குறிப்பா வந்து யார் யார் கூடலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவேர்னஸ் வந்து இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவருக்கு இருக்கணும். முடிவெடுக்கிற திறன், டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அடாப்டபிலிட்டி, உடனே வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே அதுக்கு தீர்வு காணக்கூடியவரா வந்து அவர் இருக்கணும். மிஷன் அனலைஸ், அந்த மிஷனை வந்து எப்படி கொண்டு போகுது, இது எல்லாத்துக்கும் அவர் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடியவராகவும் அந்த க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கூட அட்டாச்மெண்ட் ஆகக்கூடியவராகவும் வந்து அவர் வந்து இருக்கணும். இது அவருடைய டியூட்டிஸ்ல வந்து மிக முக்கியமான வந்து டியூட்டிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ரைனிங் வந்து இருக்கணும். அவருடைய ப்ரொஃபஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அவர் பயிற்சி மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். சும்மா கிடையாது, பைலட்னா பைலட் ஆயிட்டேன் அத்தோட அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. தொடர் பயிற்சி வந்து அவருக்கு வந்து இருக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபிளைட்டும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போய் முடிக்கிற வரைக்கும் அந்த மொத்தத்தையும் வந்து ஒரு டாக்குமெண்டா வந்து அவர் வந்து ஒரு பைலட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. ஆகவே ஒவ்வொரு பைலட்டும் வந்து இது வந்து செஞ்சே ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிளைட் வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன பைலட்ஸ், டைப்ஸ் ஆஃப் பைலட்ஸ் எத்தனை இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ஏர்லைன் பைலட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட், விமான சரக்குகளை கொண்டு போகக்கூடிய கமர்ஷியல் பைலட்ஸ் வந்து இருக்காங்க. மிலிட்ரிக்கு, அதாவது நாட்டுடைய சேவை செய்யறதுக்காக மிலிட்ரி பைலட்ஸ் வந்து இருக்காங்க. ஹெலிகாப்டர் பைலட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஐபிகளை கொண்டு போகக்கூடிய ஹெலிகாப்டர் பைலட்ஸ் வந்து இருக்காங்க. கார்கோ பைலட்ஸ், கார்கோ பைலட்ஸ்னா அந்த கார்கோல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6ல இருந்து 8 பேர் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய மெஷினரிஸ் கொண்டு போறதுக்கு, சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் கார்கோ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இவங்க வந்து கார்கோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இன்னும் சில பைலட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது புதுசா வர அந்த பைலட்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லி கொடுக்க பயிற்சியாளர்கள் இவங்க வந்து இருக்காங்க. டெஸ்ட் பைலட்ஸ்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. டெஸ்ட் பைலட்ஸ் யாருன்னா, ஒரு புதுசா வந்து ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்படுது அல்லது ஒரு விமானத்துல வந்து புது டெக்னாலஜி வைக்கிறாங்கன்னா அதை வந்து சோதித்து பார்த்து அந்த அந்த விமானத்தை வந்து இயக்குவதற்கான அதை சோதித்து பார்த்து ஆமா இது வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பைலட்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கில்ல வந்து இருக்கக்கூடிய வந்து ஆட்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அபவுட் த பைலட்ஸ். உலக லெவல்ல பைலட்ஸ்க்காக என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். குறிப்பா வந்து பைலட் வந்து டியூட்டில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 பைலட் இருப்பாங்க. ஒரு பைலட், இன்னொரு கோ பைலட் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவுல வந்து பாத்தீங்கன்னா சீ ஷெல்னு சொல்லக்கூடிய ஷெல்ஃபிஷ், அதாவது கடல் சார்ந்த உணவுகள் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பைலட் வந்து ஃபிளைட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா அவருக்கு வந்து கடல் சார்ந்த உணவுகள், ஷெல்ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கடல் சார் உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அலர்ஜிக் வரும். ஸ்பெஷலி இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மீல்ஸ் கொடுக்கும்போது 2 பைலட்டுக்கும் ஒரே மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரே வகையான உணவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் இருந்ததுன்னா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஃபுட் பாய்சன் ஆகும். பல பயணிகளை அவங்க கொண்டு போகக்கூடியவங்க, அதனால ஒரே நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரே மீல்ஸ் 2 பைலட்டுக்கு ஒரே மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வெஜிடேரியனோ இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நான் வெஜிடேரியன் கொடுப்பாங்க. மாத்தி மாத்தி தான் வந்து கொடுப்பாங்க, ஒரே ஃபுட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக ஃபிளைட்ல உள்ள கேப்டனுக்கான ரோல், அந்த பைலட்டுக்கான ரோல் என்ன பாத்தீங்கன்னா, அவர் என்னென்னலாம் செய்யலாம்னா மக்கள், அதாவது ஃபிளைட்ல இருக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடியவங்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஒரு பைலட் வந்து இன்வெஸ்டிகேட்டரா மாறலாம், போலீஸ்காரரா மாறலாம், லாயரா மாறலாம். அந்த அதிகாரம் வந்து அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக யார் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான அதிகாரம் கூட வந்து அவருக்கு இருக்கு. 3வது ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், ஃபிளைட்ல பறக்கக்கூடிய ஒரு பேசஞ்சருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பு வந்துச்சு, அவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அந்த பேசஞ்சர் ஒரு உயில் எழுதணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா அந்த கேப்டன் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த உயிலா வந்து இது பண்ணா அது லீகலா வந்து செல்லுபடியாகும். இந்த விஷயம் புதுசா இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஃபிளைட்ல போறாரு, திடீர்னு அவருக்கு ஏதோ வந்து மரணத்தை நோக்கி போயிடுறாரு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, வேற ஏதோ டிசீஸ் வந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய சொத்தை நான் உயிலா எழுதணும், ஒருத்தருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்ல, குடும்பத்தாருக்கு எழுதணும்னா அதை வந்து பைலட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாருன்னா அது வந்து லீகலா வந்து மாறிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
என்னென்ன வந்து அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பேசலாம். அதாவது அவங்க ஃபிளைட் ஓட்டும் போது பர்மனன்ட் ரிலேஷன் வித் தி கிரவுண்ட் கண்ட்ரோல், அதாவது கிரவுண்ட் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க கூட வந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட டிராப் அவுட் ஆகாம கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்புல இருக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடியவங்க, சிலர் வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டா ராணுவத்துல எடுத்துக்க மாட்டாங்க, போலீஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, ஆனா பைலட்ல வந்து எடுத்துப்பாங்க. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் எடுத்துப்பாங்க. சிலருக்கு கலர் கோடிங் பிரச்சனை இருக்கும் கண்ணுல, அவங்கள கூட வந்து நீங்க வந்து பைலட்டா மாத்தக்கூடிய தகுதி வந்து இருக்கு. அவங்க வந்து பைலட் ஆகலாம். மாஸ்டர் ஆஃப் ஜெட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் நலமும் தூக்கத்திலையும் வந்து அவங்க ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுல வந்து மாஸ்டரா இருப்பாங்க அவங்க. ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய டைமே மாறி போகும், அந்த நாட்டுடைய வெதரே மாறி போகும். அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்றதுக்காக வந்து அவங்க ட்ரைனிங் செய்யப்பட்டிருப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிளைட் வந்து வானத்துல எதிர்ல போகுதுன்னு வைங்களேன், அப்ப அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா, பஸ் டிரைவர் மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது பஸ் டிரைவர் 2 பேருக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்கல்ல, அதே போல அவங்க வானத்துல பண்ணிப்பாங்க. வானத்துல வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபிளைட் இன்னொரு ஃபிளைட்டை வந்து மீட் பண்ணும்போது ஃபிளாஷ் லைட்டை வந்து லேண்டிங் ஃபிளாஷ் லைட்டை வந்து போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா விங்ஸ்ல இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து, அதாவது இன்ஸ்பெக்ஷன் லைட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து லைட் ஆன் பண்ணி, எதுக்குன்னா ஜஸ்ட் ஹலோ சொல்றதுக்காக இந்த மாதிரி வந்து பைலட் வந்து பண்ணுவாங்க. சரி, இந்த பைலட் படிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். இதுல வந்து என்னென்ன வந்து கிடைக்கும்னா, ஸ்கூலிங்ல வந்து ஏர்லைன் ஸ்கூலிங்ல வந்து ட்ரைனிங் கிடைக்கும். அது முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான எல்லா ட்ரைனிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும். உதாரணமாக ஏர் கனடா போன்ற அந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்க 4000 மணி நேரம் வந்து பறந்து இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து லைசன்சிங்கே வந்து கொடுப்பாங்க. அடுத்தது அந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் சிமுலேட்டர் ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா எல்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பைலட் பாஸ்க்காக வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. லைன் இன்டாக்ட்ரினேஷன் பைலட்ஸ் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைலட்டா போறவங்கள பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து எல்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் டெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா சூப்பர்வைசேஷன், அதாவது கிரவுண்ட்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு கமாண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து இயக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கடைசியா வந்து உங்களுக்கு தனியாக ஃபிளைட் கொடுக்கப்படும். இது வந்து மிக முக்கியமானது. இந்த 2 ட்ரைனிங் முடிக்காம உங்களுக்கு தனியா வந்து அவங்க ஒரு ஃபிளைட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களுடைய லைசன்ஸ் ரினிவல் பாத்தீங்கன்னா, பைலட் நான் படிச்சு முடிச்சிட்டப்பா எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிச்சு அவ்வளவுதானா, கிடையாது. ஒவ்வொரு பைலட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய லைசன்ஸை வந்து ரினிவல் பண்ணும். எத்தனை மாசத்துக்கு? 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரினிவல் பண்ணும். அதுலயும் போயிங் 777 ஓட்டக்கூடிய பைலட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய பைலட் லைசன்ஸை வந்து ரினிவல் பண்ணும். எதுக்காகன்னா பல உயிர்களை வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுனால இந்த ஷார்ட் பீரியட்ல தான் அவங்க வந்து அது எல்லாத்துக்குமே தகுதியானவன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஷார்ட் டைம்ல வந்து அவங்களுடைய லைசன்ஸ் ரினிவல் வந்து 6 மாசம் அப்படி இல்லைன்னா 8 மாசத்துக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. அப்போ அவங்க எந்த நேரமும் வந்து அவங்க அந்த அந்த பயிற்சியில இருக்கணும், அவங்களுடைய உடற்தேர்வுல அவங்க கரெக்டா இருக்கணும், அவங்களுடைய உணவுகள்ல வந்து அவங்க கரெக்டா இருக்கணும், வரக்கூடிய புது டெக்னாலஜியை வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே அவங்க தயாரா இருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. அடுத்தது வந்து ஒரு ஜேர்னி வந்து எடுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஃபிளைட் வந்து ஓட்டணும் அப்படிங்கறத ஏதாவது ஒரு ஃபிளைட் மட்டும் தான் வந்து அவரால் ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லா ஃபிளைட்டையும் வந்து கார்கோ ஃபிளைட்டு, ஆர்மி ஃபிளைட் எல்லாத்தையும் வந்து அவருக்கு ஆப்ரேட் பண்ண கொடுக்குமான ஒரு ஏர்லைன்ஸ் பேசஞ்சர் பைலட்டுக்கு வந்து நீங்க வந்து தகுதியானவர்னா அதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கான டைம் கொடுக்கப்படும். அதனால நீங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பைலட்டா ஆக போறீங்க அப்படிங்கிற முடிவை வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும்.
இனிஷியல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 8ல இருந்து 12 வாரம் வந்து நடக்கும். இதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க்அப் ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங். இது ரெண்டுத்திலயும் இதுல கிரவுண்ட் ஸ்கூலிங்ல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது இருந்தாதான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ்க்கான தகுதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பைலட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கு. அதை வந்து ஆவியேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ரோஜர் அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டுட்னா இருக்கும். அஃபர்ம் அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ரோச் அப்படின்னு சொன்னா கம்மிங் இன் டு லேண்ட் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இது ஏர்லைன்ஸ்க்கான ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியா வந்து எல்லாருமே நினைக்கலாம், நீ அப்ப பைலட் தானே, ஜாலியா எல்லா ஊர்லயும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா ஒரு பைலட் ஆகுறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து படிக்கும்போது வந்து நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு வந்து இந்த விமான போக்குவரத்து வந்ததுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இந்த மனித குலத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷத்துல. இப்போ இந்த விமான கண்டுபிடிப்பால இந்த மனித சமுதாயத்துக்கு கிடைச்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டைம் வந்து சுருங்கி போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது எத்தனை மாசம் எடுக்கும்? 1 மாசமாவது ஷிப்ல எடுக்குமா? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? 4 மணி நேரத்துல வந்து நீங்க ஹஜ் பயணத்துக்காக இங்கிருந்து அங்க போயிடுறீங்க. ஆகவே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல வந்து கிடைச்சிருக்க மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் மருத்துவ சேவைக்கு இந்த விமான போக்குவரத்து மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து அளிக்குது. மருந்துகளை கொண்டு வர்றது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வெளிநாட்டுகள்ல இருந்து இங்க கொண்டு வர்றது, இதையெல்லாம் விஷயத்துக்கும் வந்து மக்களை வந்து இணைக்கிறதுக்கு, எளிதா இணைக்கிறதுக்கு இந்த விமான போக்குவரத்து வந்து பயன்படும். அடுத்தது மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கோஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான சரக்குகளை எளிதா கொண்டு போறதுக்கு இந்த விமான போக்குவரத்து பயன்பட்டுச்சு. 3வது டூரிசம் என்று சொல்லக்கூடிய சுற்றுலாத்துறை, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது சுற்றுலாத்துறை வளர்ச்சி. இதை வந்து செய்யறதுக்கு இந்த விமான போக்குவரத்து பயன்படுது. அடுத்தது கமர்ஷியல், அதாவது வர்த்தகத்துக்கு வந்து இது பயன்பட்டுச்சு. அடுத்ததாக மருத்துவ உபகரணங்கள், ஒருத்தருக்கு ஆபரேஷன் செய்யணும், இங்கிருந்து டெல்லிக்கு வந்து உடனடியா ஒரு 3 மணி நேரத்துல போகணும்னா இந்த விமான சேவைகள் வந்து உங்களுக்கு இதாச்சு. இதன் மூலமா லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சது. இவை தவிர்த்து இன்னும் பல நல்ல விஷயங்கள் வந்து இந்த விமான போக்குவரத்து மூலியமா வந்து நடந்திருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹஜ் பயணம் அல்லது வந்து உம்ரா பயணம் போறோம்னா அந்த விமானத்துலதான் வந்து நம்ம போய் சொகுசா போய் உட்கார்ந்து ஏறி அந்த புனித பயணங்களை வந்து நம்ம செஞ்சு ஆன்மீக பயணங்களை வந்து முடிக்கிறோம் இல்லையா? ஆனா என்னைக்காவது இந்த பைலட் நமக்கு செய்கிற சேவையை குறித்து அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமான்னா பிரார்த்தனை செய்யறது. நாம அவங்களுடைய சொர்க்கத்துக்காக பிரார்த்தனை செய்ய செல்ல, நமக்காக ஒரு ஆளு தொடர்ச்சியாக ஒரு சின்ன குரூப் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியா நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையை இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த வேலையை வந்து அவங்க செய்யறாங்க இல்லையா? அப்போ அவர்களுடைய சேவையை பத்தி நம்ம என்னைக்குமே, பொதுவா மக்களுடைய எண்ணம் என்னன்னா, காசு கொடுக்குறோம், எடுத்துன்னு போய் இறக்கி விடுறோம், இது மட்டும் தான் நினைக்கிறோமே தவிர அவர்கள் அதுக்காக அவர்கள் செய்கின்ற செலவு, படிப்புக்கான செலவு, கஷ்டப்படுறது, அவ்வளோ கஷ்டத்துல அந்த லைசன்ஸ் எடுக்கிறது, லைசன்ஸ் எடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ், இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சு நமக்கு ஒரு 400-500 பேரை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கொண்டு வந்து விடுறாங்களே, அதை நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோம்னா நிச்சயமாக கிடையாது. ஆகவே இப்பேற்பட்ட சேவைகள் செய்யக்கூடிய மனிதர்களை நாம் நம்முடைய துவாவில் இணைக்க வேண்டும். அவருடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய ஹிதாயத்துக்காகவும் நாம் வந்து துவா பண்ணணும். இப்பேற்பட்ட அறிவு படைத்த மனிதன் இந்த படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். காசு கொடுத்துட்டான் எடுத்துன்னு போய் இறக்குறான் அப்படிங்கிற மென்டாலிட்டியில வந்து இருக்கக்கூடாது. ஆகவே எனக்கு கிடைச்ச இந்த ஹிதாயத்து இந்த பைலட்டுக்கும் கிடைக்கணும். எனக்கு கிடைச்ச இந்த விஷயங்கள் இந்த விமான சேவையில இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கு இந்த புனித பயணம் கிடைச்சது, அது போல அவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பைலட்ஸுங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 220 கோடி மக்கள் முஸ்லீம் இருக்காங்க. ஆனால் பைலட்டுங்க இருக்கிறவங்க கூட கையில எண்ணி பார்த்துடலாம், அவ்வளவுதான். அதுல குறிப்பா பெண் பைலட்டுங்க இல்லவே இல்லை. பெண் பைலட்டுங்க இல்லவே இல்லை. ஈரான்ல மட்டும்தான் வந்து இருக்காங்க. ஆகவே நாம் கல்வியில் பின்தங்கி, ஆனா அந்த வசதி மட்டும் வேணும்.
அவன் பிரிட்டிஷ்காரன் ஓட்டினாலும் சரி, யூரோப்பியன்காரன் ஓட்டினாலும் சரி, அந்த அந்த பைலட் மட்டும் நமக்கு வேணும். ஆனா நாம் அதுல இறங்கி வேலை செய்யறதுக்கு நாம் இன்றைக்கு தயாராக இல்லை. அந்த விஞ்ஞான துறையில் நாம் முன்னேறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் எப்படி அந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு சேவை செய்து உலகம் பூராவும் இந்த இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு. இந்த நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல் புக்கு கூட இங்க இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1001 இன்வென்ஷன்ஸ்னு போட்டிருக்கும், அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்படும். ஆகவே நாம் இப்பேற்பட்ட துறைகளில் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தி அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக இறைவன் திருக்குறானில் சொல்கின்றான், உங்களுக்கு தலைக்கு மேலே உள்ள பறவைகளை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவற்றை அந்த காற்றிலே தாங்கி பிடிப்பவன் இந்த அர்ரஹமானை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பறவையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த விமானங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போல இந்த விமானத்தை தாங்குபவனும் யாரு? அந்த அர்ரஹமான். யார் மூலியமா? அந்த பைலட் மூலியமாக அந்த விமானத்தை நமக்கு எளிதாக்கி இருக்கிறான். ஆகவே நாம் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கு.